அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 17 தொடர்ச்சி. திரு துரைசாமி முதலியார் நான் முதல் முறை வேலூருக்கு சென்ற போது மறுநாளே என்னை தம் குதிரை வண்டியில் அழைத்து கொண்டு போய் அவருக்கு வாடிக்கையான மிட்டாய் கடை ஐயருக்கு அறிமுகப்படுத்தினார். நான் எப்போது வந்தாலும் எவ்வளவிற்கு சாப்பிட்டாலும் தம் கணக்கில் எழுதி கொண்டு கொடுக்கும்படி கட்டளையிட்டார். சில நாள் வரை நான் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. இதை கேள்விப்பட்டார். வெட்கப்பட வேண்டாம் என்று கனிவோடு கூறினார். இருந்தும் ஒவ்வொரு திங்களிலும் 2 நாள்களுக்கு மேல் கடைப்பண்டம் உண்ணவில்லை. உற்றார் பொருளையே உண்ண அவாவாமல் வளர்ந்ததால் பிற்காலத்தில் ஊரார் சூட்டிய மாலைகளையும் பொன்னாடைகளையும் ஆங்காங்கே ஏலம் போட்டு அவ்வூர் பகலுணவிற்கு கொடுத்துவிட்டு நடையை கட்டுவது எளிதாகவும் இயல்பாகவும் இருந்தது. தனக்கல்லவே ஊர் குழந்தைகளுக்குத்தானே ஏலப்பணம் என்பதை உணர்ந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் குறைந்த ஊதியத்தையும் பொருட்படுத்தாது சில வேளை சக்திக்கு மேற்பட்டு போட்டி போட்டு மாலைகளை கூட 5க்கும் 10க்கும் ஏன் 50க்கும் மதிப்பிருந்த அக்கால ரூபாய் கணக்கு ஏலம் எடுத்து கொண்டார்கள். அந்த தியாகங்களை எப்படி போற்ற? என் உயர்நிலை பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே மற்றொரு பெருநகரையும் பார்க்கும் வாய்ப்பு திடீரென கிட்டிற்று. இம்முறை என் தந்தைக்கு தெரியாது வெளியூர் சென்றேன். வேறு வழியின்றி தவறான ஆணைகளை நிறைவேற்றிவிட்டு இழிவுக்கு ஆளாகும் இக்கால அதிகாரிகள் சிலருடைய நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் 11வது வகுப்பு படித்து கொண்டிருக்கையில் சென்னை மாநகரில் கண்ணையா கம்பெனியார் நாடகமாடிக்கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் அந்நாடக குழு புகழ் பெற்றிருந்தது. அவர்கள் தசாவதாரம் நாடகத்தை நடிக்கப் போகும் செய்தி காஞ்சிபுரத்திலும் விளம்பரமாயிற்று. என் அத்தை உறவினர் ஒருவர் விதவை காஞ்சியில் குடியிருந்து தம் ஒரே மகனை படிக்க வைத்துக் கொண்டிருந்தார். இந்திய விதவைகள் நினைக்கக்கூடியது என்ன? மறுமைக்கு நன்மை ஒன்றையே. எனவே அவருக்கு அளவுக்கு மீறிய பக்தி உண்டு. தசாவதாரத்தை கண்டால் போகும் வழிக்கு துணையாகும் என்று அவருக்கு தோன்றியது. வேறு 2 விதவை உறவினர்களிடம் கூறினார். எல்லோரும் உடனே சென்னைக்கு சென்று தசாவதார நாடகத்தை பார்த்து மோட்சத்திற்கு நுழைவுச்சீட்டை பெற்றுவிட்டே மறுவேளை பார்ப்பது என்று முடிவு செய்தார்கள். அவர்களோடு அவர்கள் பிள்ளைகளும் பெண்களும் சேர்ந்து புறப்பட்டார்கள். அடுத்த நாள் காலை சென்னைக்கு ரயில் ஏற வேண்டும். முன்னாள் இரவு 7 மணிக்கு என் பாட்டிக்கு செய்தி எட்டிற்று. அப்போது அவர் சுமங்கலி, வயதானவர். இருப்பினும் அவருக்கும் மோட்சம் தேவை. அதற்கு எளிதான வழி உள்ளது உள்ளபடியே தோன்றும் தசாவதாரத்தை கண்குளிர காண்பது. இவ்வறிய வாய்ப்பினை இழக்கக்கூடாது. இப்போது தவறினால் பிறகு யாரும் இட்டுக்கொண்டு போய் காட்ட மாட்டார்கள் என்று நினைத்தார். ஆகவே உறவினர்களோடு சென்று பார்க்க விரும்பினார் பாட்டி. அப்பாவை கேட்காமல் போகக்கூடாதென்று தடை சொன்னேன். உனக்கு அப்பா எனக்கு பிள்ளைதானே. புண்ணிய காரியத்திற்கு போனதற்காக வீட்டை விட்டு விரட்டி விட மாட்டான். நான் உன் அப்பாவிடம் சொல்லிக் கொள்கிறேன். நீ வா. 4 நாள் பாடத்தை வந்த பிறகு சேர்த்து படித்து கொள்ளலாம். நீ வராவிட்டால் சோறு போட இங்கே உறவினர் யாரும் இல்லை, எந்த ஓட்டலும் இல்லை. பயப்படாமல் வா என்று ஆணையிட்டார். அதுவரை பாட்டியா அப்பாவா யார் பேச்சை கேட்பது என்ற போட்டி எடை எனக்கு ஏற்பட்டதில்லை. வேறு வழியின்றி பாட்டியின் ஆணையை ஒப்புக்கொண்டேன். அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி கொண்டு ரயில் ஏறி சென்னைக்கு சென்றோம். 2 ஒற்றை மாட்டு வண்டிகளில் எழும்பூர் இருந்து சிந்தாதிரிப்பேட்டை சாமிநாயக்கன் தெருவுக்கு சென்றோம். என் அத்தையின் கணவர் திரு நாராயணசாமி முதலியார் பிரேசர் அண்ட் ராஸ் என்னும் கணக்கு பார்க்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். அவர் வீட்டில் தங்கினோம். நாடகத்திற்கு நுழைவுச் சீட்டு வாங்கவும், உயிர் காலேஜ், செத்த காலேஜ், மீன் காலேஜ், பழைய கலங்கரை விளக்கு ஆகியவற்றை காணவும் ஏற்பாடு செய்து உதவி செய்தார். தசாவதாரத்தை பார்த்தோம். அத்தகைய கவர்ச்சியான நாடகத்தை நாங்கள் அதற்கு முன் பார்த்ததில்லை. அத்தனை சோடனை, அத்தனை பளபளப்பு, பொருத்தமான நடிப்பு, உருக்கமான அவையோர். ஆஹா! என் உறவினர்களும் அவையோரும் எத்தனை தரம் அவதாரங்களைக் கண்டு கன்னத்தில் போட்டு கொண்டார்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என்னையும் கன்னத்தில் அடித்துக்கொள்ள சீண்டினார்கள். பயனில்லை, பேசாமல் இருந்து விட்டேன். 50 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆயினும் இன்றும் நம் மக்கள் அப்படியே நாடக கதாபாத்திரங்களுக்கு கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் பக்தர்களாக இருக்கிறார்கள். வாழ்க அவர்கள்! நான் மட்டும் என்னவாம்? அப்படியேதான் இருக்கிறேன். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.